பிளாக் அண்ட் ஒயிட்டுடைய அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு சயின்டிஃபிக்கான அஸ்ட்ராலஜி அப்ரோச் நோக்கி பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கிற அந்த முன்னெடுப்பை நான் பாராட்டுறேன். எங்களுக்கு தெரிந்த, நான் ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது, பட் எங்களுக்கு தெரிந்த நிறைய விஷயங்களை இந்த சேனல் வழியாக பகிர்ல ஒரு மகிழ்ச்சி. முதல் இதாக கார்த்திகை மாதம் இருக்கிற நிறைய விசேஷத்தில் ஒன்று கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம் நம்ம திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையிலையும் மற்ற கோயில்களையும் தமிழகம் முழுக்க நம்ம சிறப்பாக ஏற்றி கொண்டாடுறோம். ஏன் இந்த தீபம்ங்கிற விஷயம் கார்த்திகையில் வருது, ஏன் சித்திரையில் வரல அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு நண்பர் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னா, ஒவ்வொரு இந்து மதத்துடைய திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் அந்தந்த மக்களுடைய சமூகத்துடைய அந்த இடத்துக்கு தக்கபடி, அதனுடைய என்விரான்மெண்ட்டு தக்கபடி, அதாவது வெதரு, கிளைமேட்டு, லேண்டு, அதில் விளையிற பயிர்கள், அதில் வாழ்கிற மக்களுடைய கலாச்சாரங்கள், இதெல்லாம் வச்சு தான் வரும். ஸோ இந்த பீரியடு நம்ம கார்த்திகைங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த கார்த்திகை பிறகு மழை இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா அடைமழையும் கார்த்திகையில் முடிஞ்சிடும். ஸோ இந்த அடைமழை காலம் தான் தமிழகத்துடைய லேண்டில் ரொம்ப கூலிங்கான ஒரு பீரியடு. ஸோ கார்த்திகை, மார்கழி, தை, இந்த ஐப்பசி, முன்னாடி ஐபிஎஸ்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐபிஎஸ்சியில் ஆரம்பிக்கிற கோல்டான வெதர் கார்த்திகையில் ரொம்ப ஒரு அடமலையில் ரொம்ப கோல்டாக உருவாகி அப்புறம் அப்படியே குறைஞ்சி தையில் ஹீட்டு திருப்பி ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சூரியன் திருப்பி வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். தெற்கோடைய கடைசி நம்ம லேட்டிடியூடு போயிட்டு திருப்பி ரிவர்ஸ். அதைத்தான் நம்ம கொண்டாடுற காரணம், அந்த மகர நட்சத்திரம் தான் திரும்புது. அதை நம்ம எதிர்பார்க்குறோம். சன்னு நம்ம நோக்கி திரும்புறதை தான் நம்ம வாழ்க்கையுடைய மனித வாழ்க்கையோட உயிர்ப்பாக பார்க்குறோம். ஸோ அப்படி திரும்புகிற அந்த சன் திரும்பி வர ஹீட் நம்ம ஏறிட்டே போகும். ஸோ இந்த சன்னு நம்ம சவுத்து நோக்கி போகும்போது நமக்கு கோல்டாகிட்டே இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இருக்கிற தமிழர் வாழ்வியல் எப்படி மலருதுன்னா, இது சங்க காலங்கள்லேருந்தே இந்த பீரியடில் இந்த நெருப்பை உருவாக்கி ஒரு ஹீட்டை உருவாக்கக்கூடிய பழக்கம். ஏன்னா நம்ம ஊரில் சொக்கப்பன் எரிக்கிறது, மாவலி எரிக்கிறது, அதுமாரி தீபாவளி அன்னைக்கு தீபம் வைக்கிறது, தையில் கடைசியாக ஒரு வீடெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, தைப்பொங்கலுக்கு முன்னாடி நம்ம எரிக்கிறது, இது எல்லாமே ஒரு நெருப்பை உருவாக்கி ஹீட்டை, ஒரு சர்ஃபேஸ் ஹீட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் பார்க்குறேன் நான். ஸோ அதை ஒரே நாளில் பண்ணாமல் ஸ்பேஸ்டு மேனராக பண்ணியிருப்பாங்க ஒரு காலத்தில் ஃபங்க்ஷனலாக. நமக்கு அந்த மலையில் நிறைய தெரியும் உங்களுக்கு, எல்லாமே தண்ணி கீழே போக போக பாம்புலேருந்து பூச்சிலேருந்து எல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். ஒரு சில அனிமல்ஸ் வின்டரில் கோல்டில் ஹைபர்னேஷன் போயிடும். சில அனிமல்கள் பசி அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களும் அதிகமாக மனிதர் இடத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிளஸ் நம்ம பாடிக்குமே ஹீட்டு தேவை. ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிவியல் காரணங்களால தான் இந்த நெருப்பை ஏற்றி வழிபடுற பழக்கம் ஆதியில் வந்திருக்கணும். இதில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் நெல் அறுவடை பண்ண வைக்கோலை நம்ம வைக்கோல் போருன்னு சொல்லுவோம், அங்கே வச்சுருப்போம். நீங்கள் தையில் அறுவடை பண்ணுற வைக்கோல் வந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. 3 போகம் இருக்க தஞ்சாவூரில் 3 போகம் வந்தாலும் தையில் ஜாஸ்தி. ஸோ இந்த வைக்கப்போர்கள் மலையில் நசிய ஆரம்பிச்சிடும். மலையில் நசிச்சா அந்த மாடுகள் கூட சாப்பிட முடியாது. ஸோ அது இன்னொன்று ஒரு ஆல்கஹாலிக் இதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் நல்லதில்லை. ஸோ இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதெல்லாம் வச்சு எரிக்கும் பொழுது இந்த இரவுகளில் ஒரு சர்ஃபேஸ் ஹீட்டு பாடியில் அதிகமாகும் அப்படிங்கிறது என்னுடைய லாஜிக்காகவும் இருக்குது. ஸோ என்னுடைய சேனலான சயின்ஸ் லாஜிக்கட்ஸில் இதை சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த லாஜிக் அந்த இதை நம்ம இந்து மதத்தில் இன்னொரு விசேஷமான விஷயம் என்னென்னா, இந்த மாரி ஃபங்க்ஷனலாக வர எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து ஒரு இதிகாச நிகழ்வோட தொடர்புபடுத்திப்போம். ஸோ இங்கே இதிகாச நிகழ்வு என்ன அப்படின்னா, சிவனுடைய அடிமுடி காணா வரலாறுன்னு ஒரு இதிகாசம் பார்த்துருப்பீங்க. சிவனுடைய அடியும் முடியும் என்ன அப்படின்னு யார் பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடுறாங்க. பிரம்மா தலைக்கு மேலே போய் தேடிட்டு இருக்காரு. விஷ்ணு வராகாவதரம் எடுத்து கீழே போய் தேடுறாரு. 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியலங்கிறதுல ஒரு சின்ன ஸ்டோரி வரும். பிரம்மா ஒரு தப்பு பண்ணுறாரு, அதெல்லாம் வரும். அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ கண்டுபிடிக்க முடியலன்னொன்னே 2 பேரும் இறைந்து கேட்ட உடனே சிவன் தன்னுடைய நெருப்பு அவதாரமாக அதை காட்டினதாக ஒரு இதிகாச மரபு இருக்குது. ஸோ அந்த நெருப்பு அவதாரத்தை காட்டின பீரியட் திருக்கார்த்திகை. அப்போ அதை மனிதர்களுக்கு எப்படி காட்டுறதுன்னா, மலை மேலே தீபம் வச்சு காட்டுறது. அதனால தான் திருவண்ணாமலையில் சிவனுடைய ஒரு நெருப்பு தலமாக அது இருக்கிறது. அதில் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் ரீசன் இருக்குது, ஒரு இதிகாச காரணம் இருக்குது. அதனால் நம்ம தமிழர் மரபில் ஒரு திருக்கார்த்திகை தீபங்கிறத ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுற வழக்கம். 2வது, எப்பயுமே நம்மளுடைய மைண்டில் இருக்கிற இருட்டை அலைக்கி ஒளியாக்கக்கூடிய, இது ஒரு ஜென்ரலாக எல்லா லாங்குவேஜில் இருக்குது. டார்க்னஸ் டு பி ரிமூவ்ட் அண்ட் த பிரைட்னஸ் டு பி இன்க்ரீஸ்டு, லிட் த லைட்டு. இந்தமாரி விளக்கேற்றுறதுங்கிறதே ஒரு நெகட்டிவ் தாட்ஸை உடைக்கிறது, ஒரு டிப்ரெஷனை காலி பண்ணுறது, ஒரு நெகட்டிவிட்டியை காலி பண்ணுறது,
ஒரு நெகட்டிவ் ஹியூமன்ஸை காலி பண்ணுறது, இது எல்லாமே இதில் எல்லா மதங்கள்லேயும் கலாச்சாரங்கள் இருக்கிறது. அது இந்து மதம் மிக அதிகமாக தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறது. ஸோ அந்த விஷயமும் இதில் வர்றதுனால நம்ம வந்து எல்லாத்துக்கும் அந்த எண்ணம், ஒரு பிரைட்டான எண்ணம் இருக்கணுங்கிற, அது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது நல்லா இருக்குங்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த இடத்துல ஊரில் பொதுவில் வச்சு சொக்கப்பனை எரிக்கிறதும், பெரிய ஊர்களில் மலையில் வச்சு நெருப்பை எரித்து அதை நம்ம ஒரு தீபமாக பார்க்குறதும், ஐயப்பனுடைய இதில் மகர தீபமாக பார்க்குறதும், கடைசியாக இந்த சீசனோட கடைசி அது மகர தீபமாக காட்டுறதும் எல்லாமே இது சார்ந்த ஒரு வழிமுறை பண்பாடு தான். இதில் சயின்ஸும் நம்மளோட ஐதீகமும் நம்மளுடைய நாகரிகமும் நம்மளுடைய இது இருக்கிறதுனால இதை தொடர்ந்து இதை நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு போய் அந்த மனித இனங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. தீப ஒளி ஏற்றுவோம், எல்லாரோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையட்டும். நன்றி, வணக்கம்.